இந்த மௌதூதி இந்த அத்தனை இஸ்லாமிய வரலாறை நிராகரிக்கிறானா இல்ல ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? அதோட எதிரியாளி இவங்கெல்லாம் ஜமாத் பற்றி நான் பெயர் வச்சாம் இஸ்லாமி ஜமாத் இஸ்லாமி என்று. என்ன இஸ்லாம் கொடுந்தமா? அகீதா சொல்லி கொடுத்தியா? ஷஹாதத்துட அர்த்தத்தை முஸ்லிமுக்கு வழிகாட்டியா? ரசூலுட பின்பற்றின பாதை எடுத்து காட்டியா? குர்ஆனின் சிறப்பான விளக்கத்தை எடுத்து வைத்தியா? அல்லது தஃபீமுல் குர்ஆனை வைத்து குர்ஆனிலே அட்டகாசமாடினியா? அவதூறு ரிவாயத்திலே போட்டு போட்டு மக்களுடைய அலங்காரத்துக்கும் பசந்துக்கும் எழுத்தாட்டம் காட்டினதை தவிர இப்னு அல்-இக்திபாஸ் தன்வீருல் இக்திபாஸ் ஃபீ தஃப்ஸீர் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு நூல், இதை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார், மக்தூபுன் அலா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுக்கே பொய்யா பதிஞ்சுப்பட்ட கிதாப். அந்த கிதாபை அடிப்படையா வைத்து இப்னு அப்பாஸின் விளக்கம் கொடுக்கும் மௌதூதியின் ஆட்டம் தஃபீமுல் குர்ஆன்ல. ஸஹபி சொன்னது ரகசியமாக எங்கட காதுல ஓதின பேச்சல. இமாம் ஸஹபியோட கிதாபை வாசிக்க தெரியாத மௌதூதியா இல்ல தெரிஞ்சியும் ஏற்றுக்கொள்ளாத மௌதூதியா? அவனுக்கெல்லாம் கொள்கையிட முக்கியத்துவம் எந்த அவசியமும் கிடையாது. ரசூலுடைய எதிரிகளாக இருந்தாலும் என்ன, பொய்யரா இருந்தாலும் என்ன, தஜ்ஜாலா இருந்தாலும் என்ன, புத்திக்காதர் வந்தால் தூக்கி வளர்ப்பான். அலி ஹொமேனிக்கு ஆதரவு காட்டுறதுல என்ன பிரயோசனம்? சஹாபாக்கள் எதிரி, குர்ஆனை நிராகரிச்ச தலைவர்கள், ஹதீஸை நிராகரிச்ச தலைவர்கள், இஸ்லாமிய உம்மத்திலே மஜூசி குலத்தை வளர்க்கும் நஞ்சிகள், இவனெல்லாம் முஸ்லிம்களுக்கு தலைவராம்.